யாருக்கு இது வீணு? தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா பணம் வேணும், தேவனுடைய கிருபை வேணும், தேவனுடைய அபிஷேகம் வேணும், தேவனுடைய பாதுகாப்பு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, அவங்க திருமணம் ஆகாதவர்கள், அதனால அவங்களுக்கு என்ன இல்லை, ஸ்தோத்திரம், அவங்களுக்கு வேண்டியது என்ன பண்ணும், வரும். ஆனா இன்றைக்கு ஊழியர்கள் அநேகருக்கு என்ன வேணும், குடும்பம் நடத்த பணம் வேணும், பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் வேணும், வாகன வசதிகளுக்கு பணம் வேணும், சர்ச்சு வாடகை கொடுக்க பணம் வேணும், வீட்டு வாடகை கொடுக்க பணம் வேணும், எல்லாமே வேணும். ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், ஐயா நீர் என்ன பிசாசு ஓட்டுவீரோ, உனக்கு வரங்கள் இருக்கோ, கிருபை இருக்குதோ அப்படின்னு ஒரு பெரிய வல்லமையான ஒரு ஊழியக்காரர், நல்ல வார்த்தையை பேசக்கூடிய ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன். இன்னைக்கு மனுஷர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த பாஸ்டர் அப்படின்னு சொன்னா பேயை ஓட்டணும், இந்த பாஸ்டர் அற்புதம் செய்யணும், இந்த பாஸ்டர் என்ன பண்ணணும், விடுதலைய கொடுக்குற ஊழியத்தை செய்யணும், அபிஷேகம் பெற்றவராக இருக்கணும். அபிஷேகம் மஸ்ட், அபிஷேகம் என்பது ரொம்ப முக்கியம்தான். ஆனா ஸ்தோத்திரம், நாம தேவனுக்குள்ள இருந்தாலே நமக்குள்ள தேவனுடைய வரங்களும் கனிகளும் செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், எனக்கு வரம் இருக்கு, எனக்கு விடுதலை ஊழியம் இருக்கு, இல்ல ரெண்டாவது பட்சம் என்னத்த ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தினால எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப ஆசீர்வாதத்தை வெறுக்கிறவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில உண்மையிலேயே அவங்க மேன்மையை அடைய முடியாது. ஆசீர்வாதம் வேணும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம ஒரு ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னா நமக்கு வாகனம் வேணும், வாகனம் வேணும்னா வாகனத்துக்கு பெட்ரோலு வேணும், வாகனத்தை ஓட்டுவதற்கு டிரைவரு வேணும், எல்லாமே நமக்கு என்ன பண்ணணும், வேணும். தேவனை ஆராதிப்பதற்கு எல்லாமே வேணும். அல்லேலூயா. ஆனா எல்லாமே இருந்தாலும் அதுல நம்ம கண்ணை என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இவைகள் எல்லாவற்றையும் தருகிறவர் ஆண்டவர், இவைகள் எல்லாவற்றின் மேல நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். அதனால எனக்கு ஒண்ணு வேணாம்னா ஹாஸ்பிட்டல்ல போய் உக்காந்துடுறோம், டாக்டருக்கு ஃபீஸுக்கு, மருந்துக்கு, ஆப்ரேஷனுக்கு. ஆமா தானே? அப்ப எதுக்குமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க கழுத்துல காதுல போட்டிருக்கீங்க, சோத்திரம், யார்ட்டையும் பணம் உதவி கேட்க முடியல, சடார்னு என்ன பண்றீங்க, கொண்டு போய். அப்போ அது வேணுமா வேணாமா? வேணும். ஏன்னா தேவனுடைய படைப்பு இது. அல்லேலூயா. நாமளும் ஒரு காலத்துல என்ன பண்ணோம், பொண்ணு வேணாம், பொருள் வேணாம், இடம் வேணாம், மண்ணு வேணாம், அப்புறம் எதுவுமே என்ன பண்ணோம், வேணான்ட்டு என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோம். ஆனா நமக்கு ஒரு தேவைன்னு வரப்ப என்ன பண்ண வேண்டியிருக்குது, யாரு கொடுப்பா, யாரு கரத்தை நீட்டுவா, எங்க இருந்து வரும் அப்படின்னு என்ன பண்றோம், யோசிக்கிறோம். இந்த சரணங்கள் பாடுற பொழுது எனக்கு இப்படி தோணுச்சு. அதான் சொன்னேன், அந்த ஆசீர்வாதமான நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் என்ன பண்ணோம், வேணும். தேவன் அதை விரும்புறாருங்க. ஏங்க இல்லாட்டினா அதை படைக்கணும்? ஆமா தானே? தேவனுடைய ஆசீர்வாதம் ஏன் நமக்கு வேணும்னு அவர் படைக்கணும்? நாம நலமா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், குறைவில்லாம இருக்கணும். அல்லேலூயா. இதற்காக தான் தேவன் எல்லாவற்றையும் படைத்துட்டு நீ ஆண்டு கொள்ளுன்ட்டாரு. இதெல்லாம் எனக்கு வேணும், நீ தொடாத அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல. ஒன்னே ஒன்னதான் தொடாதன்னாரு, மற்ற எல்லாத்தையும் நீ என்ன பண்ண, அனுபவி, ஆண்டுகள். சோத்திரம். இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான், தேவன் சொன்னதை தாட்டு. இந்த ஒரு சில சபைகள்லாம் இருக்குது, கல்யாணமே கட்டாத சபைகள். அதே தேவனுக்கு விரோதமான காரியம். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க. அதுவே தேவனுடைய வார்த்தையை மீறுகிற ஒரு காரியம். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணைய உண்டாக்கும். உடனே பவுல் கல்யாணம் பண்ணாரா? மற்ற நிறைய பேர் எல்லாம் இருக்கிறாங்களே. இல்ல, தேவனுடைய முதல் காரியம் என்ன, மனுஷன் தனிமையா இருப்பது அவனுக்கு நல்லது அல்ல. ஏற்ற துணைய அவனுக்கு என்ன பண்றாரு, அவர் ஒரே ஒரு சைடு மாத்திரம் பார்த்துக்கிட்டு போறவர் இல்லைங்க. ஸ்தோத்திரம். அப்படின்னா ஆம்பளைங்களா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும், பெருகி இருக்கணும். ஆம்பளைங்களா பெருகி இருந்தா அதுக்கு தான் சொல்லுவாங்களே பாவம், ஹோமோசெக்சுவல் அப்படின்வாங்க. அப்போ ஆண்களும் பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது, பெற்றெடுக்க முடியாது. வசனத்துக்கு விரோதமான செயல்கள் இது நிறைய மண்டைங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. ஆனா வேதம் சொல்லுது, நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இரு. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க,
ஸ்தோத்திரம். நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் பிள்ளைய நான் கன்னியாஸ்திரியா விடுறேன். என்னது? நேர்ந்து விட்டது போல. ஸ்தோத்திரம். கன்னியாஸ்திரியா விடுறேன். அப்படி தேவன் சொல்லலைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்தாங்க, மெசியாவாகிய கிறிஸ்து என் வயிற்றில் பிறக்க வேணும்னு சொல்லி கன்னியாஸ்திரிகள் இருந்தாங்க. ஆனா கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்துட்டாரே, அப்ப வசனத்துக்கு விரோதமான காரியம் தானே? சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை எதுவோ அதுல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம என்ன பண்ணணும்? நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப இந்த பாட்டை இப்படி பாடினேன்.